இப்போ பங்குனி உத்தரத்தன்னைக்கு மாலை வேளைகள்ல உங்க வீட்டில் விளக்கேத்திட்டு முருகப்பெருமான மனமுருகி கண்ணீர் மல்க வழிபாடு பண்ணி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் தடங்களாகி போன சுபகாரியங்கள் ஒன்று நல்ல விதமா நடக்க ஆரம்பிக்கும். அதாவது சில வீடுகளில் திருமணம் தாமதமாகிட்டே இருக்கும், அவங்களுக்குலாம் விரைவில் திருமணம் நடக்கும். அது மாதிரி குழந்தை பேர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த தம்பதிகளுக்கு விரைவில் முருகனே குழந்தையா வந்து பிறப்பார். அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப குடும்பம் கஷ்டப்படும். நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை வாய்ப்பு சரியா அமையாது. அவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு அமையும். சில பேருக்கு வீடு கட்ட முடியாம ரொம்ப சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு நல்ல இடத்துல வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அது மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடோட அந்த குடும்பமே கஷ்டப்படும். அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு கிடைத்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீடூழி வாழச் செய்வார் முருகப்பெருமான். அதனால கந்த சஷ்டி கவசத்தை கண்டிப்பா அன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு நீங்க படிச்சு பாராயணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அனைத்து சுபகாரியங்களும் ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிக்குங்கிறது ஐதீகம். கண்டிப்பா படிங்க, கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். முருகப்பெருமான் நடத்தி காமிப்பார். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.